ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல இருந்து விக்னேஷ். ஸோ அடுத்த சாப்டர் நான் சொன்ன மாதிரி HCF அண்ட் LCM கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது HCF அண்ட் LCM ரெண்டுமே சேர்த்தே கொண்டு போவோம். அண்ட் தென் HCF அண்ட் LCMலயும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா குரூப் டில. ஸோ நான் வீடியோ வந்து ரெண்டா தரப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து கம்ப்ளீட் பேசிக்ஸ் அண்ட் பேசிக் டு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸும், பார்ட் 2 வீடியோல நீங்க பார்க்க போற எல்லா கொஸ்டின்ஸுமே மோஸ்ட்லி பெரிய கொஸ்டினா இருக்கும். சரியா? அண்ட் HCF LCMக்காகவே நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணல நம்ம சேனல்லே. ஓகேவா? அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் தென் ரொம்ப சீக்கிரம் மேக்ஸ் க்ளோஸ் ஆக போகுது. அடுத்து சயின்ஸ் கொண்டு வரப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட டைம் அண்ட் ஒர்க் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட மேக்ஸுக்கு ஒரு பிரேக், ஓகேவா, ஒரு பெரிய பிரேக் வரப்போகுது. தென் நம்ம சயின்ஸ்குள்ள போக போறோம். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் HCF அண்ட் வாட் இஸ் LCM, அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபைண்ட் பண்ற டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்ன மெத்தட் பெஸ்டா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன் ஆக்சுவலா. ஓகேவா? எல்லா மெத்தட்ஸுமே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். பட் நம்ம சூஸ் பண்ண போறது எப்பயும் போல பை ஆப்ஷன் மைண்ட் மெத்தட் தான். ஓகேவா? அண்ட் தென் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆவரேஜ் PDF வந்து நான் தரல, சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அந்த எல்லா PDF அண்ட் டெய்லி வீக்லி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கமெண்ட்ல டெலிகிராம் சேனல் லிங்கை பின் பண்ணியிருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்மளோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 450க்கு மேல PDF அவைலபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உள்ள. ஓகேவா? கிட்டத்தட்ட 450+ PDFs இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஃபோல்டர் வைஸ் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன PDF வேணுமோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். சரியா? அண்ட் தென் நான் பண்ற வீடியோ இந்த எக்ஸாமுக்கு ஓகேவா, அந்த எக்ஸாமுக்கு ஓகேவான்றீங்க. கான்செப்ட் ரிமைன்ஸ் சேம். மேக்ஸ் எல்லா எக்ஸாமுக்கும் ஒண்ணுதான். ஸோ எந்த எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை நான் எல்லா வீடியோலயும் சொல்றேன். அப்பயும் கீழே வந்து NTPCக்கு பார்க்கலாமா, குரூப் டிக்கு பார்க்கலாமா, RPFக்கு பார்க்கலாமான்னு கேட்கறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ். இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கிடைக்கும். ஓகே. ஸோ வாட் இஸ் LCM அண்ட் வாட் இஸ் HCF? LCM நம்ம இங்கிலீஷ்ல லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் HCF நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டுமே, அதாவது HCFும் சரி GCDயும் சரி, ரெண்டுமே ஒண்ணு. கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சரியா? ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ல நம்ம GCDன்னு பார்ப்போம். பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க நம்ம HCFங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ HCF நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம், மீ பெரு பொது காரணி. அண்ட் தென் LCM நம்ம மீ சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீ சிறு மடங்கு, மீ சீமா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மீ ஓ வா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அதனால அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான வேர்ட்ஸ் இதுதான். மல்டிபிள்னா என்ன அண்ட் ஃபேக்டர்னா என்ன? ஓகேவா? ஸோ மல்டிபிள்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன, இது ரெண்டு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே ஃபைன். சரி, ரெண்டு முக்கியமான விஷயங்கள், மல்டிபிள் அண்ட் தென் ஃபேக்டர். பொதுவா HCFஓ LCMஓ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு கேட்கலாம், இல்ல 3 நம்பர் கொடுத்துட்டு கேட்கலாம், 4 நம்பர் கொடுத்துட்டு கேட்கலாம், 5 நம்பர் கொடுத்துட்டு கேட்கலாம். அதுக்கு லிமிடேஷன்ஸே இல்லை. கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு இத்தனை நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற லிமிடேஷன்ஸ் இல்லை. பட் மோஸ்ட்லி நீங்க SSC லெவலுக்கே போனாலுமே 3 நம்பர்ஸ்க்கு மேல கொடுக்கறது இல்லை. ஓகே. ஸோ அதுக்கு மேல வந்தாலும் ரெடியா இருங்க. இப்போ மல்டிபிள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? மடங்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், 6 and 12. சரியா? 6 and 12. இதோட மல்டிபிள்ஸ் நீங்க எதை சொல்லுவீங்க? இதோட மடங்கு அப்படின்னா 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா?
12ஓட மல்டிபிள்ஸ் என்ன சொல்லுவீங்க? 12 1s are 12, 12 2s are 24, 12 3s are 36, 12 4s are 48, 12 5s are 60. போயிட்டே இல்லையா? சரி, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிள்ஸ் இருக்கு இல்லையா, மல்டிபிள்ஸ் இது எப்பயுமே இந்த மல்டிபிள்ஸ் இந்த மடங்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட நம்பரை விட அதிகமா இருக்கலாம் அல்லது கொடுக்கப்பட்ட நம்பரோட சமமா இருக்கலாம். அதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை விட எப்பயுமே அதோட மல்டிபிள், அதாவது எல்சிஎம் பெருசா இருக்கலாம் இல்லைன்னா சமமா இருக்கலாம். ஏன்னா மடங்கு இல்லையா? இப்போ ஒரு 6 and 12 அப்படின்னா 12 1s are 12, 12 2s are 24, 12 3s are 36 நம்ம மேலதான் போயிட்டே இருக்கோம் இல்லையா? சரி, வாட் இஸ் ஃபேக்டர்? ஃபேக்டர்னா என்ன? இதே ரெண்டு நம்பர் நான் எடுக்கிறேன், 6 எடுக்கிறேன், 12 எடுக்கிறேன். ஃபேக்டருங்கிறத நம்ம காரணின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஃபேக்டர் என்ன அப்படின்னா அந்த நம்பர் எந்தெந்த வாய்ப்பாடுல போகுது, எந்தெந்த டேபிள்ல அது டிவிசிபிள் ஆகுது. சரி, எது எதுல ஆகும்? 1வது டேபிள்ல எல்லாமே போகுங்க இல்லையா? 2வது வாய்ப்பாடுலயும் இந்த 6ங்கிறது போகும், 3லயும் போகும், 4ல போகாது, 5ல போகாது, 6ல போகாது, போகும். 6ஓட ஓவர் இல்லையா? 6ஓட முடியும். சரி, 12னா அதுவும் 1வது டேபிள்ல போகும், 2ல போகும், 3ல போகும், 4ல போகும், 6ல போகும், 12ல போகும். அவ்வளவுதானே இல்லையா? அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். சோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபேக்டர் இருக்குல்ல, காரணி. இந்த ஃபேக்டர் எப்பயுமே நம்பரோட சின்னதா இருக்கும் அல்லது சமமா இருக்கும். கொடுக்கப்படுற எண்ணோட சமமா இருக்கும் ஃபேக்டர், அப்படி இல்லைன்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ அல்டிமேட்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்பயுமே எல்சிஎமோட வேல்யூ பெருசா இருக்கும் அல்லது அந்த நம்பரோட ஈக்குவலா இருக்கும். எப்பயுமே ஹெச்சிஎஃப்ங்கிறது ஃபேக்டருங்கிறது கொடுக்கப்படுற எண்ணோட கம்மியா இருக்கும் அல்லது சமமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ மல்டிபிள் பேஸ் பண்ணதுதான் எல்சிஎம் இல்லையா? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஃபேக்டரை பேஸ் பண்ணதுதான் ஹெச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரி, ரெண்டுத்துலயுமே ஒரு வேர்ட் இருக்கு பாத்தீங்களா? ரெண்டுத்துலயுமே ஒரு வேர்ட் இருக்கு, அது என்ன? காமன். காமன் 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 அது என்ன? அப்போ காமனா இருக்கணும், கரெக்டா? அப்போ காமனா இருக்கணும். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க, இது ரெண்டுலயும் காமனா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இது காமனா இருக்கு, இதுவும் காமன், இது காமனா இருக்கு, இதுவும் காமனா இருக்கு இல்லையா? ஸோ காமன் டேர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். இந்த 36 இங்க வரும், இந்த 60 இங்க வரும், 48 இங்க வரும், அப்படியே காமனா போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஹெச்சிஎஃப்னு வரும்போதும் காமனா இருக்கும். இந்த இங்க 1 காமனா இருக்கு, 1 காமன், இங்க 2 காமனா இருக்கு, இங்க 2 காமன், 3 காமனா இருக்கு, 3, 6, 6. ஸோ இங்க நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, 6 1 12 கொடுக்குறாங்க. கேள்வியிலே எடுங்க, நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஹையஸ்டா இருக்கணும், பெருசா இருக்கணும், காமனா இருக்கணும், ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கணும், அது ஃபேக்டரா இருக்கணும், காரணியா இருக்கணும். அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க, இதோட ஹெச்சிஎஃப் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? காமனா இவ்வளவு இருக்கு, ஆனா இதுலயே ஹையஸ்ட் எது? அதை தானே தூக்குவீங்க, 6. 6. சோ இந்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல, 6 and 12, இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேள்வி வந்தா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? 6. எக்ஸ்ட்ராவும் இருக்கு, காமனாவும் இருக்கு, ஃபேக்டராவும் இருக்கு. இப்ப பாருங்க, அந்த நம்பர்ஸை விட ஃபேக்டர் சின்னதா தானே இருக்கு. எஸ், அவ்வளவுதான். சரி, இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் எல்சிஎம்ங்கிறது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எல்சிஎம் நீங்க கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்கு. நான் எப்பயுமே சொல்றது லீஸ்டா இருக்கணும், காமனா இருக்கணும், மல்டிபிளா இருக்கணும். இந்த பக்கம் வரும்போது இல்லையா, லீஸ்டா இருக்கணும், கம்மியா இருக்கணும்,
காமனா இருக்கணும், ரெண்டுத்துலயும் காமனா இருக்கணும், மல்டிபிளா இருக்கணும், அதனோட மடங்கா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இதுல எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவா நான் சொல்றது ஒரு சூப்பர் மெத்தட். நம்பர்ஸ்லயே எது பெரிய நம்பரா இருக்கோ அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. எது எதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களோ, டேட்டால கொடுத்துருக்காங்களோ அதுல பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய நம்பரோட ஒவ்வொரு மல்டிபிளா செக் பண்ணுங்க. மீதமுள்ள நம்பர்ஸ், அதாவது மீதமுள்ள நம்பர் இருக்கு இல்லையா, அதுவும் அதுல போகணும். இந்த மாதிரி நம்பரா செட் பண்ணுங்க. லைக், புரியாது, இப்ப புரியும். இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் இது 12. சரியா? சோ 12 ஒன்ஸ் ஆர் 12. 12ங்கிறது 6ல போகுமா? போகும். 12 2s ஆர் 24. 24ம் போகும். 12 3s ஆர் 36. இதுவுமே போகும் இல்லையா? சோ போயிட்டே இருக்கும். பட் நான் என்ன சொல்வேன்னா, லீஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். அப்போ பெரிய வாய்ப்பாடு எடுக்கிறீங்க, பெரிய நம்பர் எடுக்கிறீங்க, அதனோட வாய்ப்பாடை ஒவ்வொன்றா கால்குலேட் பண்றீங்க. 12 ஒன்ஸ் ஆர் 12. அந்த 12 இன்னொரு நம்பரையும் டிவைட் பண்ணுது இல்லையா? அந்த 12 இன்னொரு நம்பராலையும் டிவைட் ஆகுது. அப்ப என்னோட எல்சிஎம் என்ன? 12. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுதான் எல்சிஎம் அண்ட் இதுதான் ஹெச்சிஎஃப். இன்னொரு ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா, எப்பவுமே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு காமனாவே நடக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் திங் என்ன அப்படின்னா, எப்பயுமே எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர், இதுக்கு ஈக்குவலா எப்பயுமே இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் பண்ணும்போது என்ன ரெண்டு நம்பர் இருக்கோ அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதோட எல்சிஎம் 12 கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதோட ஹெச்சிஎஃப் 6 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 12 இன்டூ 6 என்ன? 72. நம்பர் என்ன? 6 and 12. 12 இன்டூ 6 72. மேட்ச் ஆகுதா? ஸோ இதுதான் எல்சிஎம் அண்ட் இதுதான் ஹெச்சிஎஃப். அண்ட் இதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ற விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி ரூல். ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ஒண்ணுதான். சரியா? கன்ஃபியூஷனே வேண்டாம். இப்போ மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தட் இதுதான். டேபிள் ஆஃப் தி லார்ஜஸ்ட் நம்பர். என்ன நம்பர் பெருசா இருக்கோ அதனோட வாய்ப்பாடு எடுத்து நீங்க ஈஸியா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்றது எப்பயுமே பை டிவிசிபிலிட்டி ரூல். இதை வச்சுதான் நான் சொல்லுவேன் ஆப்ஷன்லயே அடிக்கலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட். சரி, ஒரு நம்பர் கொஞ்சம் பெருசா போயிடுச்சு அண்ட் ஆப்ஷன்லயே 2-3 நம்பர் மேட்ச் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? இந்த மெத்தட் போயிடுங்கன்னு சொல்லுவேன். சரி, ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், தென் லாங் டிவிஷன் மெத்தட். சரியா? அது என்ன லாங் டிவிஷன் மெத்தட் பாப்போமா? ஏன்னா இதை நான் சொல்லிட்டேன், இதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது. சரியா? இதுல நீங்க ஆல்ரெடி பயங்கர எக்ஸ்பர்ட்டாவே இருப்பீங்க. ஓகே, சோ சரி, அது என்ன லாங் டிவிஷன் மெத்தட் பாத்துருவோமா? லாங் டிவிஷன் மெத்தட். சரி, அதே நம்பரே எடுத்துப்போம், ஈஸியாவே எடுத்துப்போம், ஏன்னா பேசிக் தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6,12. சரியா? 6,12 இதான் லாங் டிவிஷன் மெத்தட். சோ சின்ன சின்ன நம்பரா போங்க, 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸா போக பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ல போறேன். ஓகேவா? சோ டிவைட் பண்ணிட்டே போங்க. 2 3s are 6, 2 6 are 12. அதுக்கப்புறம் நம்ம 3லயே பண்ணலாம். 3 1s are 3 2s are. இதுக்கு மேல நீங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ எல்சிஎம்ங்கிறது இதுதான். அப்படியே இந்த நம்பர்ஸை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3 into 2 3s are 6, 6 2s are 12. இதுதான் எல்சிஎம். சரியா? என்ன மெத்தட்ல? லாங் டிவிஷன் மெத்தட்ல. இதே லாங் டிவிஷன் மெத்தட்ல ஹெச்சிஎஃப்பும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். இதே லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? சரி, அதே நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், எதுக்கு குழப்பம், நம்ம பேசிக்காவே போவோம். அதே 6,12 சேம் லாங் டிவிஷன் மெத்தட். 2 3s are 2 6 are 3
1s are 3 2s are. ஓகேவா? சோ இங்க HCF னு வரும்போது ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இங்க ஃபேக்டர்ஸ் வரும்போது கீழே உள்ள இந்த ரிமைண்டர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுவும் அண்ட் இதுவும். ஸோ ஃபேக்டர்ஸ் வரும்போது இதுதான் 2 into 3 என்ன 6. ஸோ HCF 6, LCM 12, HCF 6 வந்துருச்சா? ஸோ இதான் லாங் டிவிஷன் மெத்தட். பெரிய பெரிய நம்பர்ஸும் போலாம், பட் பயங்கரமா உங்களோட டைம் அது வேஸ்ட் பண்ணும். ஷோர், சரியா? ஷோரா அது பயங்கரமா டைம் வேஸ்ட் பண்ணும். ஸோ யூஸ் பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க லாங் டிவிஷன் மெத்தட்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, பட் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? லாங் டிவிஷன் மெத்தட்ல HCF சொல்லிட்டேன், LCM சொல்லிட்டேன். அண்ட் தென் பிரைம் ஃபேக்டரைசேஷன். அதன பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய நம்பர் இருக்கு. சி ஃபேக்டர்ஸ் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன்ங்கிறது ஒரு மேக்ஸ்ல ஒரு ஆபரேஷன். ஒரு நம்பரை நீங்க பிரிச்சு எழுதுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் ஃபேக்டரைசேஷனா என்னங்கிறத கிளியரா சொல்லிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு 36. சரியா? இத பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. சி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டு இருக்கேன் யூடியூப் செஷனை. என்னன்னா, இப்போ என்கிட்டயே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே மைண்ட்ல சால்வ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. செலெக்ஷன் வாங்கி போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸே ஆயிட்டாங்க, அவங்களும் இருக்காங்க. அண்ட் தென் சில ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க ரொம்ப பேசிக்கா. எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கலாம் இல்லையா? புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். அவங்களுக்காகவே நான் எல்லா வீடியோலையும் இன்ட்ரோ போயிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தேவை இருக்கிறவங்க பேசிக்ஸ் பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ்க்கும் போங்க, நோ ப்ராப்ளம். சரியா? அதான் சொல்லிக்கிறேன். ஏன்னா யூடியூப் வந்து காமன் பிளாட்ஃபார்ம், ஆப் இல்லை. ஆப் மாதிரி இல்லைல்ல, டேரக்டா அட்வான்ஸ்டு போகலாம் அப்படின்னு போக முடியாது. ஸோ இந்த 36ங்கிற நம்பரை நான் பிரிக்கிறேன். எப்படினாலும் பிரிக்கலாம். 18 2s பிரிக்கலாம் இல்லையா? 36 18 2s பிரிக்கலாம். டைரக்டா நான் 36 1s பிரிக்கலாம். ஆனா வாட் இஸ் பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா, பிரைம் நம்பர்ஸ் வரா மாதிரி பிரிங்க, இதுதான் அர்த்தம். அது எப்படி? இப்ப அந்த 49 4 9s பிரிக்கலாம் இல்லையா? அந்த 4 நான் ஃபர்தரா 2 power 2 and 3 power 2 பிரிக்கலாம் இல்லையா? ஏன்னா 2ம் எனக்கு பிரைம் நம்பர் தான், பகாயன் தான். 3ம் எனக்கு பிரைம் நம்பர் தான் இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சோ இதுக்கு பேர் தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷனை நம்ம இங்கேயே பார்த்துருவோமா? சோ ஒரே இடத்துலயே பார்த்தா உங்களுக்கு நோட்ஸ்க்கும் நல்லா இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. சோ இப்போ பார்க்கலாம் பிரைம் ஃபேக்டரைசேஷன். சரி, ஓகே. ரெண்டு நம்பர்ஸ் இல்லையா? அதே நம்பரே எடுத்துட்டு போவோம். 6 and 12. 6 and 12. சோ எப்படி எழுதுவீங்க? 2 3s அவ்வளவுதான், வேற வாய்ப்பே இல்லை. இங்க என்ன பண்ணலாம்? 4 into 3, அதனா 2 power 2 into 3 எழுதலாம். ஓகே. சோ எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம் அப்படின்னு வரும்போது, ஆனா எல்சிஎம் தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? எல்சிஎம்னு வரும்போது ஒரு பெரிய நம்பர், அந்த நம்பருக்குள்ளேயே சின்ன நம்பரும் அகாமடேட் ஆகிற மாதிரி நம்பரா செலக்ட் பண்ணும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இங்க 2 இருக்கு, 2 to the power 2 இருக்கு. 2 to the power 2 எடுத்துட்டீங்கனாலே அந்த 2 to the power 2 உள்ள இருக்கு, அண்ட் ஒரு 2ம் அது உள்ளதானே இருக்கு. அப்போ இங்க எல்சிஎம்னு எடுக்கும்போது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஆல்வேஸ் ரிமெம்பர் அதிகமான பவர் இருக்கிற நம்பர்ஸை நீங்க எடுக்கணும். 2 to the power 2 அண்ட் காமனாவும் அது இருக்கணும். அப்ப இங்கேயும் 3 to the power 1 தான், இங்கேயும் 3 to the power 1 தான். ஸோ அந்த 3 to the power 1 நீங்க எடுத்தீங்கனாலே போதும். அப்ப இங்க ஆன்சர் என்ன? எனக்கு 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 4 into 3 12. ஸோ 12ங்கிறது எனக்கு எல்சிஎம். அண்ட் இதே பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நீங்க ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கலாம். இதே ப்ராசஸ் ரிமைன்ஸ் த சேம். பட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற லோயஸ்ட் பவரை நீங்க எடுக்கணும். இதுதான் வித்தியாசம். இதுல லோயஸ்ட் பவர் இது 2, அண்ட் இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ ஒரு 3 வரும். 2 into 3 என்ன 6. இப்போ ஹெச்சிஎஃப் வந்துருச்சா 6, ஹெச்சிஎஃப் 6 வந்துருச்சா, எல்சிஎம் 12 வந்துருச்சா? இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஆனா பெரிய நம்பர்ஸ் வரும்போது அந்த பிரைம் நம்பர்ஸா உடைக்கிறது உங்களுக்கு சேலஞ்சா இருக்கலாம். ஓகேவா?
ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் தென் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆப்ஷன்ல அடிக்கலாம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் தேவையே இல்லை. இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் நீங்க போக வேண்டாம். நீங்க தெரிஞ்சுக்கணுமேன்னு தான் சொல்றேனே தவிர நான் மோஸ்ட்லி எந்த கொஸ்டின்ஸ்லயுமே பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் அது ஃபேக்டர். எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ரூல் என்ன, எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே டிவைட் ஆகணும். ஹையஸ்ட் நம்பராகவும் இருக்கும். ஆப்ஷன்லயே அடிக்கலாமே. அண்ட் தென் பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய நம்பர்ஸ், அந்த பெரிய பெரிய நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், அந்த நம்பருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். வித்தியாசம் மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது டிஃபரன்ஸ் என்ன நம்பர் வருதோ சம்டைம்ஸ் அந்த நம்பரே ஆன்சராகவும் இருக்கலாம், இல்ல அந்த நம்பர் போகக்கூடிய நம்பர் ஆன்சரா இருக்கலாம். இந்த குழப்பம் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கிளியர் ஆயிடும். சரியா? சோ இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போறேன், ஆப்ஷன்ல தான் அடிப்பேன். மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம்க்கு இதை யூஸே பண்ணாதீங்க. அடுத்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் வேற போக போறோம். டைம் அண்ட் ஒர்க் போகும்போது எல்சிஎம் எடுக்க வேண்டியது கட்டாயம். அதனாலதான் அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் சாப்டரை கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போகும், பேசிக் டு I11. சரியா? அதனாலதான் 2 பார்ட். ஸோ வெயிட் பண்ணுங்க. அப்போ ஒரு விஷயத்த நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப்ஓ ஒன்னு காமனா இருக்குல்ல, அது என்ன, டிவைட் ஆகணும். பொதுவாகவே டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு நம்ம கலக்குவோம் இல்ல. இதுக்கு முன்னாடி அவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 13, 65 and 91? 13, 95 மற்றும் 91 ஆகிய எண்களின் மீச்சிறு மடங்கு யாது? சரி, அப்போ என்னோட ஆன்சர் 13ல போகணும், 65ல போகணும், 91ல போகணும் இல்லையா? சரி, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணுங்க. இப்போ நான் 13 எடுத்துக்கிறேன். 13 5 சார் எனக்கு 65 இல்லையா? அதே மாதிரி 65வும் இன்டூ 10 சார் போகும். 91 and 650 ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 91 and 650. 91யும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. 91யும் பிரிக்கலாம், பிரைம் நம்பரா பிரிக்கலாம். எப்படி? 13 into 7 சார். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், 91 செக் பண்றதுக்கு பதில் என்னோட ஆன்சர் 13லயும் போகணும், 7லயும் போகணும்னு பார்க்கலாம். இந்த சாப்டர்ல உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப நல்லாவே புரியுற மாதிரி நான் நிறைய விஷயத்த சொல்றேன். 650ம் 7ம், 650ங்கிற நம்பர் 7ல போகுமா? போகவே போகாது. ஸோ இது என்னோட ஆன்சர் இல்லை. அதே மாதிரி 7, 7 6 are 42, ரிமைனிங் 3 இது போகும், 455 போகும். அண்ட் தென் 65லயும் 455 அப்படிங்கிற நம்பர் 13 3 39 65 அண்ட் 455 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து 13 வச்சு செக் பண்ணுங்க. எந்த நம்பர்னாலும் செக் பண்ணலாம். எனக்கு என்னன்னா எல்லா 3 நம்பருமே இதுல டிவைட் ஆகும். சரி, 13 வச்சு செக் பண்ணுவோம். 13 1s are 13, ரிமைனிங் 5, 13 452 அண்ட் ரிமைனிங் 5 வரும். இது என்னோட ஆன்சர் இல்லை. ஸோ ரெண்டையுமே பார்த்த பார்வையில எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து 13 3s are 39, ரிமைனிங் 11 110. 110நாலுமே 13 into 8s are ரிமைனிங் 6 இது போகும், 5005 போகும். சரி, 5005 போனாலும் 7ல போதான்னு பாருங்க. 7 7 49, 7 1 7, ஸோ 5005 போகுது. சரி, அண்ட் தென் 455வும் போகுது. ஸோ ரெண்டுமே போனாலும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது லீஸ்ட் இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சபட்சமா இருக்கணும். ஸோ என்னோட ஆன்சர் 455. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீடைல்டா ஸ்லோவா சொன்னேன். இதை லாங் டிவிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சி. சரி, இந்த இடமே போதுமே. சரி, லாங் டிவிஷன் மெத்தட்ல பார்ப்போமா. 13 65 91 இல்லையா? 13 டைப்ல எல்லாமே போகுது. 13 1s are 13 5s are 13 into 7s are, அவ்வளவுதான், வேற எதுவுமே போகாது. அப்ப எல்சிஎம் என்ன உங்களுக்கு? 13 into 5 into 7, 13 into 5 65, 65 into 7, 7 5 35, remaining 3, 7 6 42, 455. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட்லயும் 455, ஆப்ஷன் மெத்தட்லயும் 455 இல்லையா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். வாட் இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 32, 28 and 24? ஸோ 3 நம்பரும் போகணும், இது எல்லாத்துலயுமே போகும்.
28க்கும் 8க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? போகவே போகாது. 28ங்கிறது 8ல போகவே போகாது. சரியா? அதே மாதிரி 28க்கும் 6க்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. அண்ட் 32ம் சரி, 28ம் சரி, 24ம் சரி, ரெண்டாவது வாய்ப்பாடுலயும் போகும், 4லயும் போகும். பட் நான் சூஸ் பண்ண வேண்டியது HCF. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆகிய எண்களின் மீச்சிறு பொது வகுத்தி கேட்கிறாங்க. சரி, மீப்பெரு பொது வகுத்தி. அப்ப HCFன்னு வரும்போது ஹையஸ்ட் நான் சூஸ் பண்ணணும். அங்க நான் LCMன்றதுனால லீஸ்ட் சூஸ் பண்ணேன். இங்க நான் ஹையஸ்ட் சூஸ் பண்ணணும். அப்ப என்னோட ஆன்சர் 4Bயும் வராது. இல்லையா? இப்படி நீங்க போகலாம். HCFக்கு இன்னொரு மெத்தட் சொன்னல, அதையும் நீங்க இங்க ட்ரை பண்ணலாம். 32, 28, 24 டிஃபரன்ஸ் எடுக்கலாம். ஏதாவது 2 நம்பர், இந்த 2 நம்பர் எடுங்க, இந்த 2 நம்பர் எடுங்க, இந்த 2 நம்பர் எடுங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இருக்கிறதுலே சின்ன 2 நம்பரை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் அதோட டிஃபரன்ஸ் இன்னும் சின்னதா வரும், ஆன்சர் இன்னும் குயிக் ஆகும். அப்ப இங்க 28ம் 24க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 4. 4 தான் வருது. ஓகேவா? அப்ப என்னோட ஆன்சர் 4ஆ இருக்கலாம், இல்ல 4 டிவைட் ஆகிற ஒரு நம்பரா இருக்கலாம். சோ 4 இருக்கு, ஆப்ஷன் சி. இதான் சொன்ன டிஃபரன்ஸ் மெத்தட்லயும் நீங்க போலாம், லாங் டிவிஷன் மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம். வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? இப்பயே நீங்க ஓரளவுக்கு ஆப்ஷனுக்கு செட் ஆயிருப்பீங்க நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். Find the LCM of this number 780, 2080 and 2600. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற நம்பர் 2600 இல்லையா? 2600 6240 டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 2600 இன்டூ 2 5200 இல்லையா? சோ 6240ங்கிறது போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இதை நான் அப்படியே கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 10400. அங்க என்ன இருக்கு? 2080. சோ 2000 10,000 வைங்களேன், அப்ராக்சிமேட்டா இன்டூ 5 ஸ்டார் பண்ணீங்கன்னா 2000 இன்டூ 5 வந்து 10,000 அண்ட் 80 இன்டூ 5 வந்து ஒரு 400. ஓகே, 10,400 போகுது. சரி, இப்படி பை மைண்ட்லயே நீங்க யோசிக்கலாம். அண்ட் 10,400 780. சரி, 780ங்கிறது என்ன மாதிரி ஒரு நம்பர்? 13 இன்டூ 6 ஆர் 78. அந்த 6 எதை குறிக்குது? 3 இன்டூ 2. அப்போ என்னோட ஆன்சர் 3லயும் போகணும். 3ல போறதுக்கு ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? எந்த பெரிய எண்ணா இருந்தாலும் சரி, அதோட கூட்டுத்தொகை 3ல போனாதான் அந்த நம்பர் போகும். 104 ஆட் பண்ணினா 5. 5ங்கிறது 3ல போகும்? போகவே போகாது. இதுவும் என்னோட ஆன்சர் கிடையாது. ரைட்டா? அடுத்து 2080ம் 15,600. 0க்கு 0 கூட கட் பண்ணுங்க. 208 1560. 208 1560. சி 200 1500. 200 இன்டூ 7 ஸ்டார் போட்டீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 208 இன்டூ 7 போட்டு பாருங்க. 7 8 56, ரிமைனிங் 5, 7 to 14, 14,600 தான். ஸோ இதுவும் என்னோட ஆன்சர் இல்லை. என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும். பார்க்க பெரிய நம்பரா இருந்தாலும் ஆன்சரை உங்களால மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். பட் நீங்க பிக் பண்ற நம்பர்ஸ் சூப்பரான நம்பர்ஸா இருக்கணும், கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும். இப்ப இதெல்லாம் பாருங்களேன், 2600 6240 சத்தியமா போகாது. எந்த லாஜிக்ல அவங்க கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி இதுல 3 இருக்கு, உடச்சோன்னா 3 இருக்கு. 3 வந்து இந்த 10,400 டிவைடே பண்ணும். ஓகேவா? அண்ட் இதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, லாங் டிவிஷன் மெத்தட் போடுறீங்கன்னா 780, 2080 இல்ல 2600, ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு டைம் எடுக்கும். இல்ல இதை நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பிரைம் நம்பரா பிரிச்சா என்ன ஆவீங்க இல்லையா? 2 பேரோட எக்ஸாமே முடிஞ்சிடும். ஓகே, சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சு கம்ப்ளீட் மேத்ஸ் செக்ஷனல் டைமிங்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்க என்னோட வேலை கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட பெய்டு கோர்ஸும் அவைலபிளா இருக்கு, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ்ல. ஓகேவா? ஸோ அதோட டீடைல்ஸ் நான் சொல்றேன். பட் சாதாரணமா இல்லை, 600க்கு மேல வீடியோஸ் அண்ட் கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப். இந்த வீடியோல அது வேற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நான் இப்போ ரைட் நோ மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல என்னோட கிளாஸஸ் இருக்கும். நான் தமிழ்ல டீச் பண்ணுவேன், இங்கிலீஷ்ல கீழே தமிழ்ல இதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாலேஜ் ஏதாவது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கோர்ஸ் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க எப்படி கான்செப்ட் சொல்லிட்டு கொஸ்டின் போறோம், அதே மாதிரி தான் கோர்ஸ்லயும் போயிருப்பேன். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், நானே எல்லாமே பண்றேன் அப்படிங்கிறதுனால லைவ்லாம் இருக்காது, லைவ் கிளாஸஸ் இருக்காது. ஸோ
ஷார்ட்கட்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எங்க தேவையோ லைக் மென்சுரேஷன், அல்ஜிப்ரா மாதிரி ஃபார்முலாஸ் தேவை, அங்க மட்டும் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பஞ்சமே இருக்காது. அதனால தான் 600க்கு மேல வீடியோஸ், டைப் வைஸ் அண்ட் லெவல் வைஸ் கண்டென்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்டா அரேஞ்ச் வேல இருக்கும். இந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டின்ஸும் அதுல இருக்கு. ஒரு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி என் கோர்ஸ் இருக்கவே இருக்காது. அதனாலதான் சொல்லுவேன், ஒரே தடவை என்கிட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, நீங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க. உங்களோட மார்க் செலெக்ஷன் லெவலுக்கு போகும். சரியா? இந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 10 years பேப்பர் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் கோர்ஸ்ல. ஸோ நம்ம கோர்ஸை நீங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டு தாராளமா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. உங்களோட ஸ்கோர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இதெல்லாம் நான் ஸ்பெஷலா யூஸ் பண்ற மெத்தட்ஸ். இதனாலதான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மேக்ஸிமம் மைண்ட்ல சால்வ் பண்ண வைப்பேன். சரியா? ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்களும் மாஸ்டர் ஆயிடுவீங்க ஒன்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா. ஸோ ஹவு டு பை அவர் கோர்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே பெய்ட் கோர்ஸ் ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் தான். இது பெஸ்டா இருக்கும். எல்லா சப்ஜெக்டும் கிடைச்சிரும் அண்ட் நல்ல டிஸ்கவுண்ட்லயும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அண்ட் அதே கண்டென்ட் தான் தனியா வேணும்னாலும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வாங்கிக்கோங்க. தனியா வேணும்னா வெறும் சயின்ஸ் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. சயின்ஸ்லாம் 220 வீடியோக்கு மேல இருக்கு. சிபிஎஸ்சி தியரி பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ புக்கே வேண்டாம், கோர்ஸே போதும். அந்த மாதிரி இருக்கும். சரியா? எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா அதுலயும் டெமோ வீடியோஸ் இருக்கும், நீங்க பார்க்கலாம், மறக்காம பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் தென் கூப்பன் ஏதாவது டிஸ்பிளே ஆச்சுன்னா டச் பண்ணி பை நவ் கொடுங்க. பை நவ் கிளிக் பண்ண உடனே உங்க கோர்ஸ் ஒரு 2 minutesல ஆக்டிவேட் ஆயிடும், ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா. அண்ட் தென் நீங்க பை பண்ண கோர்ஸ் மை கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள இருக்கும். மை கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா கோர்ஸ் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு ஒரு 1 hour வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இஃப் பி இஸ் அ பிரைம் நம்பர், வாட் இஸ் த HCF ஆஃப் பி அண்ட் பி பிளஸ் ஒன்? பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் பி பிளஸ் ஒன்னின் மீ போ வா யாது? சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தா சிம்பிளா நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி டேட்டாவை அசியூம் பண்ணிக்கோங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். ஏதாவது ஒரு பிரைம் நம்பர் எடுங்க. நான் ஈஸியா 3 எடுக்கிறேன். ஓகே, சரி. அப்படியானா பிக்கும் பி பிளஸ் ஒன்னுக்கும் என்ன HCF? அப்ப பி பிளஸ் ஒன்னு என்ன 4. அப்போ இதுக்கு HCF என்னங்கிறது கேள்வி இல்லையா? இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேள்வி. 3ம் 4ம் என்னென்ன வாய்ப்பாடுல போகும் யோசிச்சு பாருங்க. 3ம் போனோம் 4ம் போனோம். 1வது வாய்ப்பாடுல மட்டும் தான் இது ரெண்டுமே பாசிபிள், வேற எதுலயுமே இல்லை. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Find the HCF of the numbers 4220, 5440 and 6880. ஓகேவா? 4220, 5440 மற்றும் 6820 ஆகிய எண்களின் மீ போ வா காண்க. சரி, ஸோ நம்பர்ஸ் மட்டும் பாருங்க, 0 விட்டுருங்க. 8, 4, 2, 6 இது எல்லாத்துலயுமே போகணும் இல்லையா? 2ங்கிறது இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். ஆனா எல்லா நம்பரையும் நீங்க செக் பண்ண வேண்டியது கட்டாயம் இல்லையா? சரி, 8 எடுத்துக்கோங்க. 8லாம் என்ன மாதிரி ஒரு நம்பர்னா 2 to the power 3. 4லாம் என்ன மாதிரி ஒரு நம்பர்னா 2 to the power 2. ஏன் சொல்றேன்னா இந்த பவர் என்னது டினோட் பண்ணோம்னா, நீங்க ஒரு நம்பர் 8ல போகணும்னு மொத்த நம்பரை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதோட கடைசி 3 இலக்கம் 8ல போனாலே அந்த நம்பர் 8ல போகும். அதே மாதிரி 4லயும் சரி, அதோட கடைசி 2 இலக்கம் கடைசி 2 இலக்கம் வந்து 4ல போனாலே போதும். இப்போ 220 எடுத்துக்கோங்க. 220ங்கிறது 8ல போகும். 8 2 are 16, 16 6 போகவே போகாது. ஸோ 8 எனக்கு ஆன்சரே இல்லை. ஓகேவா? அடுத்து 40 செக் பண்ணுங்க. 40 4220ல 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 422ங்கிறது 4ல போகாது இல்லையா? 20ங்கிறது இந்த எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும், அதுல டவுட்டே இல்லை. 60ங்கிறது என்ன 6. 6னா அந்த நம்பர் 3லயும் போகணும் 2லயும் போகணும். 3க்கு என்ன ரூல் சொன்ன, கூட்டு தொகை 3ல போச்சுன்னா அந்த நம்பரே போகும். 4220 கூட்டுங்க, 4 + 4 8. 8ங்கிறது 3ல போகவே போகும். ஸோ என்னோட ஆன்சர் 20 மட்டும் தான். சரியா? ஸோ டிஃபரெண்டா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Find the HCF of 27, 54 and 108. 27, 54 மற்றும் 108 ஆகிய எண்களின் HCF. ஹையஸ்டா இருக்கணும், காமனா இருக்கணும், ஃபேக்டரா இருக்கணும். ஸோ இதுல நீங்க பெருசா எஃபர்ட் போட வேண்டிய வேலை இல்லை. இப்ப பாருங்க, இது 3மே போகணும். 54ல 27 போகுமா? 54ங்கிறது ஃபேக்டரா. 54ங்கிற டேபிள்ல 27 போகுமா? போகவே போகாது.
18ங்கிற டேபிள்ஸ்ல 27 போகுமா? போகவே போகாது. தென் 27 போகும், 54 போகும் 2 சார், அண்ட் 108 into 4 சார். இதுவும் போகும், இதுவும். பட் 9 நான் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஹையஸ்ட் இல்லை. ஹையஸ்ட்னா இந்த 27 தான். ஸோ நீங்க எதையுமே யூஸ் பண்ண வேண்டாம், லாங் டிவிஷன் மெத்தட்லாம் போக வேண்டாம். ஓகேவா? ஆன்சர் வரும், டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சரியா, லைக் ஃப்ராக்ஷன்ல கேட்பாங்க, சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சி நான் எழுதுறேன், 1/2, 3/4, 27/16, 81/64. இவங்க கேட்கறது HCF. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல மேல உள்ள நம்பர்ஸ்க்கு நீங்க HCF-உம், கீழே உள்ள நம்பருக்கு நீங்க LCM-உம் கண்டுபிடிங்க. சிம்பிள். சரியா? இப்ப பாருங்க, 1, 3, 27, 81. 1, 3, 27, 81. இந்த நம்பருக்குலாம் HCF கண்டுபிடிங்க. 1, 3, 27, 81. சி, ஒன்னாவதுங்கிற ஒரு நம்பர், அதாவது ஒண்ணுங்கிற ஒரு நம்பர் வேற எதுலன்னா போகும், ஒண்ணுங்கிற நம்பர் ஒன்னுல மட்டும் தான் போகும். இதை ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ மேல எங்க 1 இருக்கு? ஆப்ஷன் டில மட்டும் தான். ஸோ நீங்க வேற எதுக்குமே எஃபர்ட்டே போட வேண்டாம். அதே மாதிரி கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் மெத்தட்னு என்ன சொன்னேன்? இருக்கிறதுலே பெரிய நம்பரை பாருங்க, இதுதான் பெரிய நம்பர், அதோட வாய்ப்பாடை நோட் பண்ணுங்க. இப்போ 64 ஒன்ஸ் ஆர் 64. அந்த 64ங்கிறது 2 ஆலையும் போகும், 4 ஆலையும் போகும், 16 ஆலையும் போகும், 16 4 சார். அப்போ எனக்கு எல்சிஎம் என்ன? 64 தான். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 1, எல்சிஎம் வந்து 64, 1/64 ஆப்ஷன் டில இருக்கு. ஓகே, சேம் வே, ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஸோ இதை நீங்களே பண்ணுங்க. ஓகே, 18, 54, 72க்கு HCF, 45, 63, 81க்கு LCM. சரி, ஓகே. ஸோ இங்கேயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, 45 என்ன மாதிரி ஒரு நம்பர், 81 என்ன மாதிரி ஒரு நம்பர், 63 என்ன ஒரு நம்பர், இது எல்லாத்துலயுமே 9 இருக்கு பாருங்க காமனா. அதே மாதிரி 63ங்கிற நம்பர்ல நம்ம இன்னொன்னு சொல்லலாம் 7. அப்ப என்னோட ஆன்சர் 9லயும் போகணும், 7லயும் போகணும். 9ல போனோம்னா கூட்டுத்தொகை, கூட்டுத்தொகை நோட் பண்ணீங்கன்னா போதும். அந்த கூட்டுத்தொகை 9ல போச்சுனாலே ஆன்சரும் 9ல போகும். 2 + 3 5, 5 + 5 10, 18 இது போகும். 7லயும் செக் பண்ணுங்க. 7 3s are 21, ரிமைனிங் 2 7ல போல. 7 3 21, ரிமைனிங் 3 இதுவும் போல. 7 3 21, ரிமைனிங் 4, 7 6 42, ரிமைனிங் 2 இதுவும் போல. 7 4 28, ஆப்ஷன் டி மட்டும் தான் ஆச்சு. 2 8 3 5. ஸோ எந்த கஷ்டமும் இல்லாம நீங்க கால்குலேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? HCF of 148, 172 and 198. ஸோ இது மூணும் போகணும், பெரிய நம்பராகவும் இருக்கணும், HCF ஆகவும் இருக்கும். ஓகே, 2ங்கிறது இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். 6ங்கிறது 3 வச்சு பாருங்க, கூட்டுத்தொகை பாருங்க. 148 கூட்டினீங்கன்னா 13, 13ங்கிறதெல்லாம் 6ல போகாது. 6ல போலனா 3லயும் போகாது இல்லையா? தென் 12 ஒன்ஸ் ஆர் 12, இதுவும் 12ல போகாது. ஸோ டைரக்ட் டைமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். Next question. If the LCM of two numbers is 192 and their HCF is 32, if the first number is 64, find the second number. இரு எண்களின் மீ சி மா 192 மற்றும் அவற்றின் மீ போ வா 32, முதல் எண் 64 எனில் இரண்டாவது எண்ணை காண்க. சிம்பிள் கொஸ்டின். நான் என்ன சொன்னேன்? ஒரு ஹைலைட், ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்கும். HCF into LCM பண்ணீங்கன்னா அது முதல் நம்பர் இன்டூ ரெண்டாவது நம்பருக்கு சமமா இருக்கும். அதாவது LCM into HCF is equal to product of the two numbers. கரெக்டா? அப்போ ஃபோக்கஸ் லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட். சரியா? இங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? யூனிட் டிஜிட். ஓகே, LCM and HCF என்ன வருது? 2 into 2 4. இந்த பக்கம் லாஸ்ட் டிஜிட் 4னா அந்த பக்கம் ப்ராடக்ட் பண்ணாலும் 4 வரணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்பர் 64. 4 into என்ன பண்ணா 4 வரும் நோட் பண்ணுங்க. 4 into 5 0 வந்துரும். 4 into 6 24 வந்துரும். 4 into 4 16 வந்துரும். லாஸ்ட்ல 6. 4 into 3 12 வந்துரும். 96. ஓகேவா? சோ நான் என்ன சொன்னேன்? HCF into LCM பண்ணீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர். சரி, இங்க 192 இன்டூ 32 வருது. அந்த பக்கம் கொடுத்துட்டாங்க 64 இன்டூ என்ன, இதான் கேள்வி. இப்படியேவும் கேன்சல் பண்ணுங்க. 31 2 சார் 2 இன்டூ 9 சார் 18 சார் 96. லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்லயே சால்வ். சரியா? இங்க பாருங்க சேம் கொஸ்டின். நான் என்ன பண்ணுவேன், அதே லாஜிக் தான். 8 6 ஆர் 48. அப்ப என்னோட லாஸ்ட் டிஜிட் வந்து 8. அந்த பக்கமும் அதே 8 வரணும். இந்த பக்கம் என்ன இருக்கு, 2 கொடுத்துட்டான். 2 இன்டூ என்ன போட்டா 8 வரும். 2 6 ஆர் 12, 2 0 0, 2 8 16, 2 4 8, 144. அவ்வளவுதான். சோ எதுக்கு பேப்பர் அண்ட் பென்? ஓகேவா? தட்ஸ் ஆல். The product of two numbers கொடுத்துட்டாங்க 324. HCF கொடுத்துட்டாங்க 3. அப்ப என்ன அர்த்தம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாஸ்ட் டிஜிட் 4, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு 3 இருக்கு. 3 இன்டூ என்ன போட்டா 4, 3 இன்டூ 6 போட்டா 4 24 வரும். 3 இன்டூ 8 போட்டா 24. சரி, 3 இன்டூ 2 போட்டா 6, 3 இன்டூ 1 போட்டா 3. சரி, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 324 வரணும். 3 இன்டூ 36 போட்டா 324 வரும். லாஜிக்கே இல்லைல்ல. 3 இன்டூ 108 போட்டாதான் 324. ஓகே, டவுட் இருக்கிறவங்களுக்கு HCF into LCM அதுதான் கேட்கப்பட்டிருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் கொடுத்துறாங்க 324. அப்போ உங்களுக்கு தேவையான LCM வேணும்னா இந்த 324 டிவைடட் பை 3, 3 1 சார் போகாது 0, 8 சார். ஸோ LCMன்றது 108. ஆப்ஷன் டி. ஓகே, சேம் வே இந்த பக்கம் ப்ராடக்ட் 0ன்னு கொடுத்துறாங்க. 2 இன்டூ என்ன போட்டா 0, 2 இன்டூ 5 போட்டாதான் 0, ஆர் 0 போட்டா 0 இல்லையா? ஸோ 0 இருக்கு. சரி, இங்க 3 நம்பர் வருது, எப்படி பண்ணலாம்? ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரக்டா போடுங்க. எதுக்கு மறுபடியும் ஃபார்முலா மாதிரி எழுதிட்டு இந்த 2160 டிவைடட் பை 12 பண்ண போறீங்க, அவ்வளவுதானே. 12 1s are 12, ரிமைனிங் 9. 12 1s are 12, ஆமா, ரிமைனிங் 9. 12 8s are 96, 180. தட்ஸ் ஆல். 180 எங்க இருக்கு ஆப்ஷன்? இது கிடையாது, இது கிடையாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேஸ் HCFனா என்ன, LCMனா என்ன அப்படிங்கறத கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோல டைரக்ட் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சோ வீடியோ எப்படி இருந்துச்சு, இனிமே HCF LCM இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மைண்ட்லயே சால்வ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.